الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறைகூறும் இறை தூதர்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிமார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக ஈசா நபி அவர்களுடைய வரலாற்றையும், ஈசா நபியை பற்றி நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடுகளை பற்றியும், ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இறுதி காலத்திலே வருவார்கள் என்பதை பற்றியும் கடந்த சில வாரங்களாக நாம் ஆய்வு செய்து வருகிறோம். சென்ற வாரம் ஈசா நபி அவர்கள் கியாமத்து நாளுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன்ல 43வது அத்தியாயம் 61வது வசனத்தில் கூறப்படுவதையும், அதே போல ஈசா நபி அவர்களை அவங்க சிலுவையில் அறையல, கொல்லல, நிச்சயமாக கொல்லவே இல்லை, அல்லாஹ் தன்னளவிலே உயர்த்தி கொண்டான். இறுதி காலத்தில் வேதமுடையோர் ஒவ்வொருத்தரும் ஈசா நபி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்வாங்க என்றெல்லாம் 4வது அத்தியாயத்தில் 156 இருந்து 159 வரைக்கும் உள்ள வசனங்களை சான்றாக காட்டி ஈசா நபி அவர்கள் இறைவனால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், இறைவனுக்கு இது லேசானது, நம்ம நிலையில இருந்து பார்த்தா அது கஷ்டமானது, அல்லாஹ்வுக்கு இது ரொம்ப சின்ன அற்பத்திலும் அற்பமான விஷயம். அதனால குர்ஆன்ல இப்படி தெளிவாகவே கியாமத்து நாள் அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும், அவருடைய மரணத்திற்கு முன்னால் வேதக்காரர்கள்லாம் அவரை நம்பிக்கை கொள்வார்கள் என்று 459 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும், அவர் அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான் என்று அதே தொடர்ச்சியாக திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் ஈசா நபியை நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டா, அவங்க இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணினாங்க. அவர்களை எதிரிகள் கொல்ல முயன்ற பொழுது வேற ஒரு ஆள் மாறாட்டமாக அவரை கொண்டு விட்டாங்க. ஈசா நபியை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். இதை நம்ம நம்பணும். கியாமத் நாளுடைய அடையாளம் என்று திருமறை குர்ஆன் சொல்றதுனாலையும் ஹதீஸ்கள் பின்னாடி வருது. அந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் கியாமத் இறுதி காலத்தில் வருவாங்க என்பதும் கியாமத் நாள் அடையாளம் என்று குர்ஆன் சொல்வது ஒத்து போகுது என்ற காரணத்தினால் நம்ம அப்படி நம்பணும். இதுல ஈசா நபி அவர்கள் மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களையே சில அறிஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி மாற்று கருத்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஹிஜ்ரி 210 இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 210 இருந்து இதுல 2 கருத்து இருந்துகிட்டே தான் வர்றாங்க. ஈசா நபி மூத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துடையவர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவங்க என்ன வாதங்களை வைக்கிறாங்கன்னு கேட்டா, 3வது அத்தியாயத்தில் ஆல இம்ரான்ல 55வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா நபி உயிரோடு இருக்கும் பொழுது ஈசா நபிட்ட அல்லாஹ் பேசுனது அதை எடுத்து காட்டணும். ஈசா நபி இறை தூதராக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஈசா நபி இடத்தில் அல்லாஹ் பேசினான். இது காலல்லாஹு, அல்லாஹ் கூறினான், யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக, நான் உன்னை, இந்த வசனத்தினுடைய கருத்து முத்தவஃபீக, நான் உன்னை கைப்பற்றிக் கொள்வேன், வராஃபியூக இலைய, என்னளவில் உன்னை நான் உயர்த்திக் கொள்வேன், வமுதஹ்ஹிருக மினல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களிடமிருந்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஈசா நபி பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் பேசுனத நமது குர்ஆன்ல எடுத்துக்காட்டோம். இந்த வசனத்துல முத்தவஃபீகன்னு ஒரு வார்த்தை வருது. யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக. இந்த முத்தவஃபி என்ற சொல்லு இருக்கு பாருங்க, இந்த சொல்லுல வச்சுதான் அந்த 2 கருத்து உருவாகுது. முத்தவஃபி என்ற சொல் தவஃபா என்ற சொல்லிலிருந்து பிறக்கிறது. தவஃபா என்ற சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு, உயிரை கைப்பற்றினான், மௌத்தாக்கினான். தவஃபாவில் இருந்தா வஃபாத்து கூட வருது, வஃபாத்தாயில இருந்தோம் இல்லையா, அது கூட அந்த சொல்லில இருந்து பிறந்ததுதான். அப்ப தவஃபா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்டா,
அதாவது மௌத்தாக்கி விட்டான், மரணிக்க செய்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. எடுத்துக்கொண்டான்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரு பொருளை எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. ரெண்டு அர்த்தமுடைய சொல்லா இருக்கிறதுனால ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல இது மரணிக்கிறது தான், மரணிக்க செய்வேன் நல்லா சொல்றான், அதனால இது மரணத்தை தான் சொல்லுது, ஈசா நபி மரணிக்க போறாருங்கிறதா இது சொல்லுதே தவிர கைப்பற்றுறது கிடையாதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல கைப்பற்றுதல் அந்த இடத்துல அர்த்தம் செய்யணும், மூத்துங்கிற அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்க கூடாது என்று சொல்றாங்க. இதுல எந்த அர்த்தம் சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தவஃபா என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ரெண்டு அர்த்தம் இருக்கு. குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல், அவன் தான் உங்களை இரவிலே வஃபாத்தாக்குகிறான். இரவிலே செத்தா போயிடுறீங்க, தூக்கத்தில் அல்லாஹ் சொல்ற வஃபாத்துன்னு. யதவஃபாக்கும் பில்லைல், இரவிலே உங்களை யதவஃபா எடுத்துக் கொள்கிறான். யஅலமு மா ஜரஅத்தும் பின்னஹார், பகலில் நீங்கள் செய்கிற காரியத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் 6வது அத்தியாயம் 60வது வசனத்துல இதே யதவஃபா, தவஃபா, யதவஃபா, முத்தவஃபி எல்லாம் ஒரே சொல்லுல இருந்து பிறந்த சொற்கள் தான், கிளை சொற்கள் தான். அப்ப இரவிலே உங்களை வஃபாத்தாக்குன்னு அல்லாஹ் சொல்றான, இந்த வஃபாத்துக்கு சாவுன்னு அர்த்தம் கொடுக்கல. ஒவ்வொரு மனுஷன் ராத்திரில தூங்குறமே அதை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்யறான், கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். நம்மள ஒண்ணு அல்லாஹ் மௌத்தாக்கிடல, இறந்து போனவன் தூங்கக்கூடிய மக்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். நீங்க ராத்திரியில நீங்க தூங்குவீங்களே, அப்ப நான் உங்களை கைப்பற்றிக்கிறேன், பகல்ல நீங்க ஏதாவது செய்வீங்களே அதை தெரிஞ்சு வச்சுக்கிறேன், ராத்திரியில என் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறேன், பகல்ல நீங்கள் செய்வதை நினைக்கிறேன் நான் அறிந்து வைத்திருக்கிறேன், பிறகு உங்களை நான் எழுப்பி விசாரிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட 6:60 அல்லாஹ் சொல்றான். அதுல பயன்படுத்துற வார்த்தை யதவஃபாதான். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 42வது வசனத்துல கூட இந்த தவஃபா என்ற சொல்ல சாவுங்கிற அர்த்தம் இல்லாம வேற அர்த்தத்துக்கு அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கான். எப்படி பயன்படுத்துறான்னு கேட்டா, அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, உயிர்கள் மரணிக்கிற நேரத்தில் அந்த உயிர்களை அல்லாஹ் யதவஃபா எடுத்துக்கொள்கிறான் வந்துருச்சு. உள்ளத்தி லம் தமுத், மரணிக்காத உயிர்களை எடுத்துக்கொள்கிறான், தீ மனாமிகா, அவற்றினுடைய உறக்கத்தின் போது எடுத்துக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு வாசகம் வருகிறது. அதாவது இறந்து போன ஆட்களுடைய உயிரையும் எடுத்துக்கொள்கிறான், தூங்குற ஆட்களுடைய உயிரையும் அல்லாஹ் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொள்கிறான் இதுக்கு அர்த்தம். இந்த இடத்துல ரெண்டு சாரார் சொல்றான். இறந்து போறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரையும் அல்லாஹ் எடுத்துக்கிறான். தூங்குறாங்க பாருங்க, அவங்களுடைய உயிரை அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான்னு சொல்றான். அப்ப தூங்குற ஆளுக்கு கூட இந்த யதவஃபாங்கிற தூங்குறோம் இல்லையா, அப்ப நம்மள அல்லாஹ் மூத்தாக்கிடல, ஆனால் அது அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை யதவஃபா தான். ரெண்டாவது இறந்து போனவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் மூத்தாக்குறான்னு சொல்ல, உயிரையே மூத்தாக்குறான். யதவஃபா என்ன வாசகம் வருதுன்னா, யதவஃபல் அன்ஃபுஸ, உயிர்களை யதவஃபா எடுத்துக்கொள்கிறான் பொருத்தமா இருக்குது. உயிர்களை மூத்தாக்குறான்ல, உயிரை தான் வச்சுக்கிட்டு இருப்பானே, நம்ம உடலைத்தான் மூத்தாக்குறது அல்ல, உயிரையா மூத்தாக்குறான், உயிரை தான் முழுசோட எடுத்துட்டு போறான் அல்ல. இந்த இடத்துல யதவஃபாவுடைய அந்த சொல்லோட அன்ஃபுஸ்ங்கிற வார்த்தையை எல்லாம் சேர்த்து சொல்றான். யதவஃபல் அன்ஃபுஸ, உயிர்களை யதவஃபா. இந்த யதவஃபாக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறது? உயிர்களை சாவடிக்கிறான்னு அர்த்தம் கொடுக்கிறதா, உயிர்களை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறான்னு அர்த்தம் கொடுக்கிறதா? சாவடிக்கிறான்னு கொடுக்கல, உயிர்களை சாவடிக்கிறது இல்ல, உயிர்கள் அப்படிதான் எங்கிட்ட இருக்குது, எடுத்துட்டு வேற ஒரு ரூபுடைய உலகத்துல வச்சுக்கிறான். உயிரை டிரான்ஸ்பர் தான் பண்றான், மரணம் உடலுக்கு தான் வருது, உடல் தான் செத்து போய் பரிசுமே தவிர உயிரை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அப்ப இந்த யதவஃபாங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல மூச்சுங்கிற அர்த்தம் கொடுக்கவே இயலாது. இப்படியும் இருக்கிறது, மூச்சுங்கிற அர்த்தங்கள்ல உள்ள வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. நான் அந்த அர்த்தத்துக்குள்ள வசனத்தை மட்டும் சொல்றேன். மூச்சுங்கிற அர்த்தத்துல தவஃபானா முஸ்லிமீன, எங்களை முஸ்லிம்களாக மௌத்தாக்குவாயாக தவஃபான்னு வருது, அப்படிப்பட்ட வசனங்களும் குர்ஆன்ல இருக்குது. அப்ப குர்ஆன்லயே அகராதியிலேயே தவஃபா என்ற சொல்லுக்கு எடுத்துக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது, சாவடிக்கிறது மூத்தாக்குறது என்ற அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த ரெண்டு அர்த்தத்தில் எதை கொடுக்கிறது, அதான் பிரச்சனை. ரெண்டு அர்த்தத்தில் எதை கொடுக்கணும்னு கேட்டா வேறு ஆதாரங்களை வச்சு பார்க்கிறோம். ஈசா நபி அல்லாஹ் ஒசத்திக்கிட்டேன்னு சொல்றான், கொல்லலன்னு சொல்றான், கியாமத் நாள்ல வருவார்னு வேற சொல்றான், அவர் மௌத்துக்கு முன்னாடி எல்லாரும் நபிக்கு கொள்ள போறாங்கன்னு வேற சொல்றான். அந்த வசனங்கள் எல்லாம் மௌத்தாகலன்னு சொல்ற காரணத்தினால அந்த அர்த்தத்தை கொடுக்கல, இன்னொரு அர்த்தம் கொடுக்கணும். அந்த அர்த்தத்தை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா
அப்ப ஈசா நபி கியாமத் நாள் அடையாளம் சொல்லக்கூடிய வசனத்தை நிராகரிக்க வேண்டி வந்துடும். அப்ப இந்த முத்தவஃபின்ற ஈசா நபியை பற்றி வரக்கூடிய அந்த இடத்துல கைப்பற்றல் அர்த்தம் கொடுங்களேன், எந்த இடங்களும் கிடையாது. இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம், கியாமத் நாள் அடையாளம்னு சொல்றானே அதையும் ஏற்றுக்கிறோம், அவர்கள் கொல்லவே இல்லைன்னு சொல்றான அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கிறோம். ஈசா நபியை பற்றி